ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு. கடைசி வீடியோ போன ஞாயிற்றுக்கிழமை போட்டது. அதுக்கு அடுத்து வீடியோஸை போட முடியல. புயல் மழை எல்லா பக்கமும் நம்மளோட அடுத்தடுத்த பிஸ்னஸ் கொஞ்சம் இந்த புயலால கொஞ்சம் அடிபட்டுருச்சு. ஸோ நாம அங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. அடுத்த பிஸ்னஸ்ல கொஞ்சம் பிஸி ஆயிட்டனால இங்க நாம யூடியூப்ல வீடியோஸ் அப்படின்றத மேக் பண்ண முடியாத போயிடுச்சு. அதுக்கடுத்து போன 2 நாள் கொஞ்சம் டிராவல்ல போயிடுச்சு. வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் நல்லது எல்லாமே இப்போ முடிஞ்சிருச்சு. அடுத்த ஒரு வாரத்துல இதுக்கு அடுத்து ரெகுலரா வீடியோஸ் போட முடியும் அப்படின்றத நம்புறேன். ஓகே, இப்போ இது பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரீன் கலர் லைன்ஸ் அப்படின்றது நாம வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டுக்கு லெவல்ஸா எடுத்திருந்தது. நாம ஒவ்வொரு நாளும் வீடியோ அப்படின்றத போடல அப்படின்னாலுமே டெலகிராம் சேனல்ல நம்மளோட லெவல்ஸ் அப்படின்றத மட்டும் ஷேர் பண்ணிட்டு தான் இருந்தோம். டெலகிராம் சேனலோட லிங்க் அப்படின்றது இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். நீங்க லிங்கை கிளிக் பண்ணி அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளால வீடியோ போட முடியல அப்படின்னா லெவல்ஸை நாம கண்டிப்பா அங்க போஸ்ட் பண்ணிடுவோம். ஒவ்வொரு நாளுமே முடிஞ்ச வரை மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடியே நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். வெள்ளிக்கிழமை மட்டும்தான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 11 மணிக்கு அப்புறம் தான் நமக்கு ஞாபகமே வந்து டெலகிராம்ல போடல, வீடியோவும் போடல அப்படின்றது. அதுக்கப்புறம் தான் அன்னைக்கு போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கு முந்தின நாட்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம அங்கவே போஸ்ட் பண்ணியாச்சு. மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னமே போஸ்ட் பண்ணியாச்சு. நல்லது. மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடியே போஸ்ட் பண்றதுக்கு காரணம், நம்ம இந்த லெவல்ஸ் அப்படின்றது க்ளோசிங் பிரைஸை பேஸ் பண்ணி எடுக்கிறது. ஒவ்வொரு ஸ்ட்ரைக்லையும் கொடுத்துருக்க க்ளோசிங் பிரைஸை பேஸ் பண்ணி நம்ம லெவல்ஸ் எடுக்கிறோம். ஸோ அதால ஓப்பன் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நாம மார்க்கெட் நமக்கு தேவை என்எஸ்சில க்ளோஸ் பிரைஸ் அப்டேட் பண்றானா அந்த ஒரு விஷயம் தான் தேவை. அதை அப்டேட் பண்ணிட்ட உடனே நம்மளால லெவல்ஸ் அப்படின்றத எடுக்க முடியும். மார்க்கெட் ஸ்பாட் அப்படின்றது எப்பவுமே ஒரு லெவல் டு லெவல் அப்படின்ற மாதிரி தான் டிராவல் ஆகுவாங்க. அவன் டிராவல் பண்றது ஒவ்வொரு ஸ்ட்ரைக்ல இருக்க க்ளோசிங் பிரைஸ், ப்ரீவியஸ் டே க்ளோஸ் பிரைஸ் அப்படின்றது முக்கியம். அதை தாண்டி லைவ்ல ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கும் வைக்கிற ஹை லோ இந்த விஷயங்கள் ரொம்ப முக்கியமா இருக்கும். அதை மட்டுமே பாருங்க. ஸ்பாட் அப்படின்றத உங்களால பையும் செல்லும் பண்ண முடியாது. ஸ்பாட் மூவ் ஆகுறது ஆப்ஷன்ஸோட பிரைஸை பேஸ் பண்ணி. ஸோ இங்க ஸ்பாட்ல நீங்க ஏதாவது ஒரு பேட்டர்னை மார்க் பண்ணி இல்ல ஒரு கேண்டில் ஸ்டிக்கை பார்த்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் இந்த மாதிரிலாம் ஏதாவது மார்க் பண்ணி ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் அப்படின்றத பண்ணீங்க அப்படின்னா அது சூட் ஆகாது. வெற்றியை கொடுக்கும், ஆனா அது எல்லா நாளும் வெற்றியை கொடுக்குமா, அந்த வெற்றி தொடர்ந்து நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறியா மாறும். அதுவும் பையருக்கு கண்டிப்பா அது ஒரு கேள்விக்குறியா மாறும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன்ஸோட பிரீமியத்துல என்ன நடக்குது அப்படின்றத வாட்ச் பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த லெவல்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்றத பார்ப்போம். நாம வீடியோஸ் அப்படின்றத மேக் பண்ணும்போது என்னன்னா பிரீமியம் சப்போர்ட் இந்த ஸ்ட்ரைக்ல கிடைக்கணும் அப்படின்றதையும் சேர்த்து சொல்லிடுவோம். ஆனா வீடியோஸ் மேக் பண்ணல அப்படின்னும் போது டெலகிராம்ல லெவல்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். அந்த லெவல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நமக்கு வெள்ளிக்கிழமை ஓப்பன் பிரைஸ் 25,999 அங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நாம கொடுத்துருக்க S1 அப்படின்றதும் அங்கதான் இருக்கு. 26,004 அங்கதான் ஓப்பன் பண்ணியிருக்கான். ஓப்பன் பண்ணி நல்ல ஒரு சைட்வேஸ் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 3/4 மணி நேரத்துக்கு நல்ல ஒரு சைட்வேஸ் ப்ரீவியஸ் டே க்ளோஸ் பிரைஸ்லயே அந்த க்ளோசிங் அந்த பிரைஸ்லயே ஒரு நல்ல ஒரு சைட்வேஸ். அதுக்கடுத்து ஒரு ரெட் கேண்டில் போடுறான். கிட்டத்தட்ட லோ நாம கொடுத்திருந்த அந்த S1 அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தவன் நேரா ஸ்ட்ராங்கா ப்ரீவியஸ் டே ஹைய போய் டச் பண்றாங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா நியூஸ் வேற இருந்தது. 10 மணிக்கு ஏதோ RBI மீட்டிங் இருந்தது போல. ஓகே, நாம நியூஸ் அதெல்லாம் பாக்குறது கிடையாது. நமக்கு அடுத்து என்ன நடக்கணும் அப்படின்றத ஆப்ஷன்ஸோட பிரைஸ் அப்படின்றது காமிச்சிட போகுது. ஸோ நம்ம பிரைஸை மட்டுமே தான் ஃபாலோ பண்ணுவோம். ப்ரீவியஸ் டேவோட ஹைல ரிஜெக்ட் ஆனவன் திரும்ப வரா. திரும்பியும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்திருந்த அந்த S1 அந்த ஏரியால சப்போர்ட் எடுத்தவன் டைரக்டா போய் நாம கொடுத்துருக்க R1 எக்ஸாக்டா அங்கதான் ஒரு ரிஜெக்ட் ஆன மாதிரி நல்ல ஒரு சைட்வேஸ். ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்து அந்த இடத்துல டாப்ல போய் அங்க ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்றாங்க. ஆக்சுவலா நமக்கு இந்த லெவல்ஸ் அப்படின்றது நம்மளோட R2 அப்படின்றது இங்கதான் இருந்திருக்கணும். மார்க்கெட் அப்படிதான் ஒர்க் ஆயிருந்திருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா நாம எடுத்திருந்த புட்டோட ஸ்ட்ரைக்கை தப்பான ஸ்ட்ரைக்கா எடுத்து வந்திருக்கோம் அப்படின்றது மட்டும் தெரியுது.
ஒரு 20 பாயிண்ட் மிஸ்மேட்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நாம புட்டோட ஸ்ட்ரைக்க தப்பா சூஸ் பண்ணிருக்கோம். நாம ஸ்ட்ரைக்க சூஸ் பண்றதுல எல்லா நாளும் ஒரே லாஜிக்க தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். மார்க்கெட் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுதா இல்லையா அப்படின்றது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனா லைவ் மார்க்கெட்ல உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுமா பண்ணாதா அப்படின்ற விஷயத்த உங்களால கண்டுபிடிக்க முடியும். இப்ப இந்த ஏரியால ஒரு ஸ்ட்ராங்கா சைட்வேஸ் போறான் அப்படின்னா நாம எடுத்திருக்க காலோட ஸ்ட்ரைக் ப்ரீவியஸ் டே க்ளோஸ் பிரைஸ்க்கு கீழே ட்ரேட் ஆனா மட்டும்தான் இந்த இடத்துல இருந்து ஒரு ரிவர்சல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. தொடர்ந்து இப்படி கீழே வரக்கூடிய வாய்ப்பா கிடைக்கும். அந்த கால் ஆப்ஷன் அவனோட ப்ரீவியஸ் டே க்ளோஸ் பிரைஸ் அபோவே ட்ரேட் ஆகிறான் அப்படின்னா மார்க்கெட் தொடர்ந்து மேலதான் வந்தாகணும். மேல வரணும், இந்த R2 பிரேக் பண்ணணும் அப்படின்னா R2க்கு வரும்போது ஸ்பாட் R2க்கு வரும்போது நாம எடுத்திருந்த அந்த காலோட ஸ்ட்ரைக்குக்கு காலும் புட்டும் ரெண்டு பேரோட க்ளோசிங் பிரைஸ் என்னவோ அதை ஆட் பண்ண பிரைஸ ஒரே ஆளுக்கே கொடுக்கணும். அந்த ஒரு விஷயம் நடந்திருந்தாதான் R2 போய் பிரேக் பண்ணி அதுக்கு மேல ட்ரேட் ஆக முடியும். இல்ல அப்படின்னா R2ல ரிஜெக்ட் ஆக தான் வாய்ப்பு. இந்த மாதிரி அந்த ஸ்ட்ரைக்குங்க வேலை செய்யுமா செய்யாதா அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நீங்க இந்த மாதிரி தான் பிரிச்சு பார்க்கணுமே தவிர ஒரு கேண்டில் ஸ்டிக்கை பார்த்தோ இல்ல ஸ்பாட்ல இருக்க வேற வேற டைம் ஃப்ரேம்ல சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் வரைஞ்சோ அந்த மாதிரி எதுவும் இண்டெக்ஸ் ட்ரேடிங் அப்படின்றத பண்ணாதீங்க. முக்கியமா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணாதீங்க. ஒரு ஸ்டாக்லயே பண்ணீங்க அப்படின்னாலும் ஈக்விட்டியா ட்ரேட் பண்ணும்போது மட்டும் ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ட்டோ அந்த மாதிரி எதுவும் ஃபாலோ பண்ணுங்க. நீங்க ஆப்ஷன்ஸை ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் தான் உங்களுக்கு முக்கியம். ப்ரீமியத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. லைவ் மார்க்கெட்ல ஒவ்வொரு ஸ்ட்ரைக்லயும் இருக்க ப்ரீவியஸ் டே க்ளோஸ் பிரைஸ் லைவ் மார்க்கெட்ல அவங்க வைக்கிற ஹை லோ இதுதான் முக்கியம். யார் என்ன மாதிரியான ஹை வைக்கிறாங்க, இங்க என்ன நடக்குது, எந்த மாதிரிலாம் கிராஸ் ஓவர் கிடைக்குது அப்படின்றத வாட்ச் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நாளைக்கு உண்டான மார்க் லெவல்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகே, நாளைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 26,357, 26,281, 26,124, 26,042 இதுதான் நம்ம நாளைய மார்க்கெட்டுக்கு உண்டான லெவல்ஸா எடுத்திருக்கோம். இந்த லெவல்ஸ் நாம எப்பயுமே சொல்ற மாதிரி பை செல் பண்ணக்கூடிய ரெக்கமெண்டேஷன் லெவல்ஸ் கிடையாது. அது தெளிவா புரிஞ்சுக்கோங்க. பிரீமியம் எந்த மாதிரி ட்ரேட் ஆகுது, ஆப்பனண்ட்டை வின் பண்ணா மட்டும்தான் அடிச்ச ஸ்ட்ரைக்கை நோக்கி டிராவல் பண்ண முடியும் மார்க்கெட்டால. இதுதான் ஆப்ஷன் செயினோட பேசிக். அந்த விஷயங்கள் எந்தெந்த ஸ்ட்ரைக்ல நடக்கணும் அப்படின்றத புரிஞ்சு நீங்க ட்ரேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இது ஸ்பாட்டோட லெவல்ஸ் எப்பவுமே ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தான். அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை நாம ரெஃபரன்ஸா மட்டும்தான் பார்க்கணும். அது ரெஃபரன்ஸ் ஏரியாவை மார்க்கெட் ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா பிரீமியம் என்ன மாதிரி ட்ரேட் ஆகுது அந்த விஷயங்களை நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த லெவல்ஸை தாண்டி பிரீமியம் என்ன சொல்லுது அப்படின்னா 26,100 அப்படின்றது ஒரு நல்ல சப்போர்ட்டா இருக்கக்கூடிய வாய்ப்பா இருக்கு இப்போதைக்கு. 26,100 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே இருக்கிற பட்சத்துல மார்க்கெட் கீழே போகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது கிரியேட் ஆகும். 26,100 இதுக்கு கீழே நின்று பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றது புட் சைட்ல கிடைச்சது அப்படின்னா மார்க்கெட்ல ஒரு நல்ல டவுன் சைட் மூவ்மெண்ட் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். அப்சைட் போகணும், தொடர்ந்து போகணும் அப்படின்னா 26,250 இந்த ஸ்ட்ரைக். நம்ம மவுஸ் நேரான கோடே போட மாட்டேங்குது. ஓகே, 26,250 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல நின்று பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைச்சாதான் மார்க்கெட் தொடர்ந்து அப்சைட் மூவ்மெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இருக்கு. இந்த 25,250 இந்த ஏரியாவுக்கு பக்கத்துல தான் ஆல் டைம் ஹை அப்படின்றதும் இருக்கு. ஸோ இது எல்லாமே மனசுல வச்சுக்கோங்க. கவனமா ட்ரேட் பண்ணுங்க. மார்க்கெட் ஆல் டைம் ஹை வரும்போது எல்லாமே கவனம் தேவை. சரிங்களா? மார்க்கெட் அந்த ஹையை பிரேக் பண்ணி சஸ்டைன் ஆகுமா ஆகாதா அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. இல்லை அப்படின்னா இறங்க இறங்க ஒரு சப்போர்ட் ஏரியால பை பண்ண பாருங்க. இறங்க இறங்க ஆவரேஜ் பண்ணாதீங்க. சரிங்களா? ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.